வீடு எப்பயும் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனோடு இருக்கிறதுக்கு இன்றைக்கி ஒரு டிப்ஸு சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட வீடு குட் வைப்ரேஷனோடு இருக்கணும்னா, ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன், ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட ஃபில் ஆகி இருக்கணும்னா, நம்மளோட வீட்டில் ஃபர்ஸ்ட் க்ளீன் பண்ண வேண்டிய இடம் வந்து கிச்சன். நீங்கள் மற்ற இடம் தான் நீங்கள் நெக்ஸ்ட்டு தான் அது ஒரு உங்களோட ப்ரையாரிட்டி லிஸ்ட்டில் இருக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து எப்பயுமே நம்மளுக்கு சோறு போடுறது தான் முக்கியமான இடம் கிச்சனுங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட்டு அது க்ளீன் பண்ணி வச்சாலே மற்ற இடம் நம்ம தானாகவே க்ளீன் பண்ணிடுவோங்க. நம்ம அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துடுவோம். அது வந்து நம்ம நேச்சுரலாகவே அப்படி ஒரு மைண்ட் செட்டுன்னு ஒன்று இருக்குது. அதை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். அதனால தான் உங்ககிட்ட சொல்கிறேன். இன்றைக்கி வந்து பிஸ்மில்லாபாத் பண்ணலான்னு சொல்லிட்டு வீடை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு, பாப்பா இருந்தான், அவனை வந்து டாய்ஸ் எல்லாம் போட்டு ஒரு மேட்டு வச்சு உட்கார வச்சிடலாம். இவரை வச்சுட்டு நான் வீடை இன்னும் க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கிறது ஒரு கஷ்டமான ஒரு ஜாப் தான். பட் இருந்தாலும் நம்மளோட வீடு வந்து நம்ம பாசிட்டிவ் வைப்ரேஷனோட இருக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறனால ஒரு பிரச்சனையுமே இல்லையே. ஸோ இவர் கேட்குறதெல்லாம் அப்பப்போ பண்ணிவிட்டு அட் த சேம் டைம் கிச்சனையும் க்ளீன் பண்ணிவிட்டு வீடையும் நல்லா தொடச்சி க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ இன்றைக்கி வந்து பிஸ்மில்லாபாத் பண்ணுறதுக்காக வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் வந்து நான் கட் பண்ணி வச்சுட்டேன். வீடு சின்னதோ பெருசோங்க, எவ்வளோ பெரிய வீடாக வேணாலும் இருக்கலாம், எவ்வளோ சின்ன வீடாகவும் இருக்கலாம், ஏன் ஒரே ரூம் மட்டும் கூட இருக்கலாம் அந்த வீட்டில். அது வந்து ஒரு பிரச்சனையே இல்லை. நீங்கள் அந்த ஒரு ரூம் இருந்தாலும் அந்த ஒரு ரூமில் நீங்கள் எப்படி பாசிட்டிவ் வைப்ரேஷன் உங்களை சுற்றி பாசிட்டிவ் எனர்ஜி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க, அது தாங்க மேட்ரு. ஓகே, அது எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. முடியும்னு நினச்சா முடியுங்க. நீங்கள் உங்கள் ஒரு ரூமை நீங்கள் பாசிட்டிவாக வச்சு பாருங்களேன். அந்த ஒரு ரூம் 2 ரூமாகவும், 2 ரூம் 3 ரூமாகவும், அந்த 3 ரூம் ஒரு வீடு கட்டுவீங்க. நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு சொந்த வீடு வரும். ஸோ இன்றைக்கி குட் வைப்ரேஷனுக்கான ஒரு டிப்ஸும் உங்களுக்கு நான் என்ன சொல்ல போகிறேன்னா, நம்மளோட நிலவாசல் கதவை எப்பயுமே தூசி தட்டி தூசி இல்லாமல் நல்லா க்ளீனாக வச்சுக்கோங்க. பாசிட்டிவ் வைப்ரேஷன் நம்ம வீடுல வர்றதுக்கான இடமே இந்த டோர் தான். ஸோ இந்த டோரை வந்து நல்லா எதுவும் தூசி அந்த மாதிரி இல்லாமல் எல்லாத்தையும் நல்லா வைப் பண்ணி வச்சுக்கோங்க. வைப் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி நிலவாசலில் வந்து மஞ்சள் போடுங்க. மஞ்சளும் குங்குமம் அது வந்து ஒருத்தவங்க ஃபேமிலியில் ஒரு டிசைனில் போடுவீங்க. இது வந்து எனக்கு ரொம்ப டீப்பாலாம் நான் இந்த டிசைன் வைக்கணும் அந்த டிசைன் வைக்கணும் அப்படின்லாம் இல்லை. இது வந்து டர்மரிக் வைக்கிறது வந்து ஒரு கிருமி நாசினி. அதாவது கெட்ட ஒரு பூச்சி, ஒரு விஷமுள்ள பூச்சிங்களை வந்து உள்ளே வராது. ஸோ அதுக்காக தான் மோஸ்ட்லி இது சயின்டிஃபிக்காக நான் வந்து யோசிச்சு பண்ணேன்னா அதுதான். பட் நம்ம பாட்டி காலத்துலேருந்து சொல்கிறது மஞ்சள் குங்குமம் நிலவாசலில் வைக்க சொல்லுவாங்க. ஸோ நான் வந்து என்னோடய நாலேஜில் நான் பண்ணது வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டது இதுதான். ஸோ அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணி எவ்வளவோ நம்ம ஃபாலோ பண்ணுறோம் ரீசன் இல்லாமல். ஸோ இது பண்ணுறனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் எனக்கு வந்து பர்சனலாக நல்ல ஒரு வைப்ரேஷன் வந்திருக்கு. அதனால தான் இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு சொல்லிவிட்டு நான் இன்றைக்கி இந்த வீடியோ எடுத்தேன். ஸோ இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் வச்சு இது பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நார்மலாக இருக்கிறத விட இது வச்சுமே எவ்வளோ மங்களகரமாக இருப்பாங்க. நம்ம உள்ளே வரும்போது எவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைபோடு இருக்கும் தெரியுமா. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க, லெமன் எடுத்துக்கோங்க. லெமன் வந்து நல்லா க்ளீனாக சுத்தமாக ஒரு லெமனாக இருக்கணும். டாட்ஸு பிளாக் டாட்ஸ்லாம் இல்லாமல் இருக்கணும். அந்த லெமனில் ஒரு சில பேர் வந்து ஒரு பக்கம் மஞ்சள் வைப்பாங்க, ஒரு பக்கம் குங்குமம் வைப்பாங்க. நான் வந்து மஞ்சள் குங்குமம் ரெண்டுத்துலையுமே ஒரு தடவி வச்சுப்பேன். ஸோ அது வந்து உங்களோட இஷ்டம். ஸோ அந்த மாதிரி வச்சுட்டு 2 நிலவாசல் கதவுலையும் வச்சுருங்க. இது வந்து வீட்டுள்ள லக்ஷ்மியை வர வைக்கணும்லங்க. ஸோ அவங்க வர வைக்கிறதுக்கு இது ஒரு டிப்ஸ்ன்னு எங்களோட பாட்டி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது இப்போ நிலவாசலில் மங்களகரமாக வைக்கிறதுல எந்த ஒரு தப்பும் இல்லையே. ஸோ இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் வச்ச அந்த 1 வீக்கில் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். உள்ளே வரும்போது உங்கள் கதவு உள்ளே வரும்போது உங்களோட மைண்ட் செட்டு எப்படி இருக்கும், எப்படி மாறுது, உங்களோட ஹஸ்பண்ட் உள்ளே வரும்போது எப்படி உங்ககிட்ட அதை பற்றி சொல்கிறாங்க, எல்லாமே மாறும். ஸோ நம்ம எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக உள்ளே வந்தாலும் நம்மளோட வீடை பார்க்கும்போது இந்த ஸ்ட்ரெஸ் ஃபுல்லாக பறந்து போயிருங்க. அந்த மாதிரி இருக்கணும் வீடுனா. ஓகேயா. ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால எவ்வளோ நேரம் ஆக போகுது. ஸோ இதுக்குன்னு எவ்வளோ பண்ணுறோம், ஏன் இதை பண்ண மாட்டோமா. அந்த மாதிரி இதுக்குன்னு கொஞ்சம் டைமை வந்து நம்ம எடுத்து வச்சுக்கோம்.
எடுத்து வச்சுக்கிட்டு ஸோ இந்த மாதிரியான கோலம் அதெல்லாம் என் பாப்பா வந்து கேட்டாங்க, கோலம் எதுக்குமா போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து எனக்கு டக்குன்னு என் மைண்டுக்கு வந்தது வந்து எறும்புக்கெலாம் சாப்பாடு வைக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். ஓ அப்படியா, சூப்பர்மா, செம்ம அப்படின்னாங்க. ஸோ வந்து அது வந்து நம்ம மற்றவங்க என்ன சொல்கிறாங்களே விட உங்களுக்கு அது பிடிச்சிருக்கு, உங்களுக்கு அது ஒரு குட் வைப்ரேஷன் வரும் அப்படின்னு ஒரு இன்ட்யூஷன் இருந்துச்சுன்னா அதை ஃபாலோ பண்ணுங்கள். அதை ஃபாலோ பண்ணுறனால எந்த ஒரு தப்புமே இல்லை. மற்றவங்க சொல்கிறாங்க, இல்லை நான் சொல்கிறேன், இந்த வீடியோவில் எப்படி இருக்குது, யூடியூப்பில் இப்படி பண்ணுறாங்க, அதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லை. உங்கள் மனசுக்கு பண்ணணும்னு தோணுதா, உங்களுக்கு பிடிச்சிருக்கா, ஓகே பண்ணுங்கள். பண்ணுறனால ட்ரை பண்ணுறனால எந்த தப்புமே இல்லையே. இப்போ இது போடுறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் ஆக போகிறதில்ல. இது ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம வீட்டுக்கு. நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். போட்ட உடனே உங்கள் பசங்க வந்து என்னம்மா செம்மையாக இருக்குதுன்னு சொல்கிறாங்களா இல்லை பாருங்கள். இல்லை உங்கள் பசங்க, உங்கள் ஹஸ்பண்டு யாராக இருந்தாலுமே சொல்லுவாங்க. ஓகேயா, மங்களகரமாக வச்சுக்கோங்க வீடை. லக்ஷ்மி வர்றதுக்கு ஒரு அழகான ஒரு இடமா இருக்கணும். இப்போ எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. ஸோ நம்மளோட ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயான இடம் வந்து இந்த இடமா தாங்க இருக்கணும். வேறு எந்த இடத்துக்கு நம்ம ஊர் சுற்றிட்டு வந்தாலும் அங்கே போகணும் இங்கே போகணுன்னு நம்ம வீட்டுக்கு வந்தால் தாங்க அது நம்மளுக்கு நிம்மதியாக இருக்கும். இது பண்ணிகிட்டு இருக்கும்போதே என் பையன் வந்து பார்த்தாரு. என் குட்டி பையன் தூங்கிட்டு இருந்தார். நான் போகிற சவுண்ட்லாம் கேட்டுட்டு வந்து பார்த்தாரு. ரொம்ப அழகாக இருக்குது, கிளாப் பண்ணி பார்த்துட்டு இருந்தார். இதுவே ஒரு வைப்ரேஷன் தானே, நான் லைவாக காட்டுறேனே. நான் இதை போட்டுட்டு இந்த கோலம் போட்டுட்டு போய் அவர் வந்து எந்திரிச்சு வந்து அவருக்குள்ளே ஒரு மைண்ட் ஹாப்பினஸ் எப்படி இருந்துச்சு தெரியுமா அதை பார்க்கும்போது. அதெல்லாமே தாங்க ஒரு குட் ஹாப்பி ஃபேமிலியோட அந்த நிம்மதி, அந்த ரிலாக்ஸேஷன் எல்லாமே க்ரியேட் பண்ணுறது மைண்டில். ஓகேயா, ஸோ ஒரு லைவ் ரிசல்ட் நான் வந்து உங்களுக்கு காமிச்சிட்டேன். அதுக்கப்புறம் விளக்கு ஏற்றிட்டு நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸோடு வைங்க அவங்களோட வீடை. நல்லா விளக்கேற்றி ஊதுவத்தி காமிச்சு சாம்பிராணி காமிச்சு நிலவாசல் இது பண்ணிட்டோம். இந்த டெக்கரேஷன்ஸ்லாம் பண்ணமே விளக்கேற்றி வைங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் விளக்கேற்றினீங்கன்னா இன்னும் நல்லது. ஓகே, ஸோ என்னோடய வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு போடுற வீடியோ உங்களுக்கு மேலே வரும். ஓகேயா, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.